கோபாலின் பென்சில். இது ஒரு ரஷ்ய சிறுகதை. கோபால் என்னும் கெட்டிக்கார பையனின் பிறந்த நாளுக்கு அவன் அப்பா ஒரு பென்சிலை பரிசு அளித்தார். நீளமான பென்சில் அது. கருப்பு நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் கோடுகள் போட்டது. அப்பா அந்த பென்சிலை சீவி கூர்மையாக்கி கொடுத்தார். கோபால் அந்த பென்சிலை ஒரு பெரிய செல்வம் போல பாதுகாத்து வைத்திருந்தான். அவன் சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் அதை தன் பக்கத்திலேயே வைத்திருப்பான். எழுதும்போது பென்சில் தேய்ந்து தேய்ந்து சிறிதாகிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து அவன் அதை கொண்டு எழுதுவதோ வரைவதோ இல்லை. கோபாலின் அறையில் உள்ள ஒரு சிறிய பொந்தில் ஒரு குறும்புக்கார சுண்டெலி இருந்தது. அவன் புத்தகங்களையும் உடைகளையும் கடித்து கொதறுவதுதான் அதனுடைய வழக்கம். எலிப்பொறி வைத்தும் விஷம் வைத்தும் எலியை வெளியேற்ற கோபாலின் பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை. கோபால் ஒரு நாள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனது குரட்டை ஒலியை கேட்டு சுண்டெலி தன் பொந்திலிருந்து வெளியே வந்தது. பக்கத்தில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அது பதுங்கி பதுங்கி கோபாலின் அருகில் வந்தது. தான் சாப்பிடக்கூடியதாக இங்கு ஏதாவது இருக்கிறதா என்று தலை சாய்த்து பார்த்தது. புத்தகம், சட்டை, செருப்பு. அப்போதுதான் அவனுக்கு பக்கத்தில் கிடக்கும் பென்சிலை சுண்டெலி பார்த்தது. அவனது அன்பான பென்சில். சுண்டெலியின் முகம் மலர்ந்தது. மேற்கொண்டு எதுவும் யோசிக்காமல் அது அந்த பென்சிலை கடித்து எடுத்தது. அதை இழுத்து கொண்டு தன் பொந்தை நோக்கி ஓடியது. சுண்டெலி நண்பா, இப்போது என்னை விட்டுவிடு, பிறகு உனக்கு சூடான சுண்டல் வாங்கி தருகிறேன் என்றது பென்சில். எனக்கு சுண்டலும் வேண்டாம், வண்டலும் வேண்டாம், நீதான் வேண்டும். சுண்டெலி மறுத்தது. என்னால் குழந்தைகளுக்குத்தான் பலன் கிடைக்கும், என்னிடமிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டது பென்சில். எனக்கு பசிக்கும்போது நான் உன்னை கடித்து திம்பேன், இதோ இப்படி. சுண்டெலி தன் கூர்மையான பற்களால் பென்சிலின் நடுப்பகுதியில் ஒரு கடி கடித்தது. ஐயோ, வலிக்குதே என்று துடித்தது பென்சில். இந்த மோசமான சுண்டெலியிடமிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டது பென்சில். அதன் மனதில் ஒரு தந்திரம் தோன்றியது. அது மிகவும் தாழ்மையுடன் சுண்டெலியிடம் கேட்டுக்கொண்டது. நீ என்னை திங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை சாப்பிட்றதுனால ஒருத்தருக்கு பசி போகுதுன்னா ஓகே தான். ஆனால் சாகிறதுக்கு முன்னால் என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். அது என்ன ஆசை? சுண்டெலி பொறுமை இழந்து கேட்டது. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது. நான் படம் வரையணும். நீ என்னை திம்பதுக்கு முன்னால் நான் ஒரு படம் வரையணும் என்றது பென்சில். அவ்வளவுதானா? சரி, நான் அனுமதிக்கிறேன். இதோ இந்த காகிதத்தில் நீ விரும்பிய படத்தை வரைந்து கொள். ஆனால் சீக்கிரம் வரைந்து முடிக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. சுண்டெலி கோபாலின் மேஜையிலிருந்து ஒரு கெட்டியான காகிதத்தை இழுத்து கொண்டு வந்து பென்சிலின் கீழே வைத்தது. பென்சில் என்ன வரைகிறது என்று பார்ப்பதற்காக அதன் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டது சுண்டெலி. பென்சில் காகிதத்தின் மூலையில் ஒரு சிறிய வட்டம் வரைந்தது. நீ என்ன வரைகிறாய் பென்சிலே என்று கேட்டது சுண்டெலி. பார்த்து கொண்டு இரு, அப்போது உனக்கு புரியும். பென்சில் அந்த வட்டத்துக்குள் 2 வட்டங்களும் அவற்றிற்கு நடுவில் கீழே மிகச்சிறிய ஒரு வட்டமும் வரைந்தது. ஓ, நீ லட்டு படத்தை தானே வரைகிறாய்? சுண்டெலி மகிழ்ந்தது. அதை நான் சொல்ல மாட்டேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. பெரிய வட்டத்துக்கு கீழே ஒரு சிறிய வட்டம் வரைந்தது பென்சில். அதை பார்த்து சுண்டெலி சொன்னது, இப்போ எனக்கு புரிந்து விட்டது. நீ ஒரு பெரிய லட்டுவும் ஒரு சிறிய லட்டும் வரைகிறாய், அப்படித்தானே? பென்சில் எதுவும் பேசாமல் பெரிய வட்டத்துக்கு கீழே ஒரு நீள வட்டமும் கடலைப்பருப்பு போன்ற ஒன்றும் வரைந்தது. பிறகு பெரிய வட்டத்தின் முன்னால் வெள்ளரிக்காய் போன்று 1-2 வரைந்தது. ஓஹோ, நீ வெள்ளரிக்காய் தோட்டத்தை வரைய நினைக்கிறையா என்று கேட்டது சுண்டெலி. பென்சில் மேலே உள்ள சிறிய வட்டத்தின் உச்சியில் 2 முக்கோணங்களையும் வரைந்தது. அப்போது சுண்டெலியின் முகத்தில் அதுவரை இருந்த மகிழ்ச்சி
மறைந்தது. இருந்த இடத்திலிருந்து லேசாக கழுத்தை நீட்டி நெற்றியை சுழித்து கொண்டு அது கேட்டது, இது என்ன, பூனையைப் போல் இருக்கிறதே, நீ வரைந்தது தவறாகிவிட்டதா? குறும்புக்கார சுண்டெலியே, இன்னும் சற்று நேரம் பொறுத்திரு. பென்சில் அந்த உருவங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்தது. அதில் மீசையும் வாயும் மூக்கும் எல்லாம் வரைந்தது. அப்போது அந்த படம் வால் உயர்த்தி தன் கால்களை தூக்கி கொண்டு மீசையை நீட்டியபடி நிற்கும் பூனையாகிவிட்டது. ஐயோ பூனை! சுண்டெலி அலறிக்கொண்டு வீட்டுக்கு வெளியே ஓடியது. அதற்கு பிறகு யாரும் அதை அங்கே பார்க்கவே இல்லை. கோபால் தூங்கி எழுந்தபோது தன் அன்பிற்குரிய பென்சிலை காணாமல் கவலையடைந்தான். அவனது வருத்தத்தை பார்த்த அப்பா அந்த இடம் முழுதும் பென்சிலை தேடினார். சுண்டெலியின் பொந்துக்கு பக்கத்தில் அந்த பென்சிலை கண்டுபிடித்தார். பென்சில் வரைந்த பூனையின் படத்தையும் அவனிடம் கொடுத்தார். என் தங்கமான பென்சில்! அவன் தன் பென்சிலை தடவினான். என் தங்கமான அப்பா! பென்சிலை கண்டுபிடித்து கொடுத்த அப்பாவுக்கு கோபால் ஒரு அன்பு முத்தம் கொடுத்தான். கோபால் அந்த பூனை படத்துக்கு பல நிறங்கள் கொடுத்தான். அது அப்போது ஒரு உயிருள்ள பொம்மையைப் போல தோன்றியது. எலிகளை விரட்டுவதற்காக அவன் அந்த படத்தை தன் மேஜை மீது வைத்தான். பிற்காலத்தில் கோபாலும் பென்சிலும் சேர்ந்து இப்படி நிறைய படங்களை வரைந்தார்கள். சேவல், தோகை விரித்த மயில், வானவில், மழைத்தூறல், பாலைவனம், நீலக்கடல், நிலவு, நட்சத்திரங்கள், இப்படி பல பல படங்கள்.